Acts of the Apostle 13 and verse 27. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Those who live in Jerusalem and their rulers neither recognize Jesus nor the utterances of the prophets, which are read every Sabbath, and fulfill them by condemning him. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். What did they read there every Saturday? அங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன வாசித்தார்கள்? The Bible, Genesis to Malachi. ஆதியாகமம் முதல் மல்கியா புத்தகம் வரை உள்ளதான பழைய ஏற்பாட்டு வேதாகமம். And they read about the seed of the woman coming to crush the serpent's head in Genesis. ஆதியாகமத்திலே ஆரம்பத்திலே அந்த ஸ்திரீயினுடைய வித்து சாத்தானுடைய தலையை நசுக்கும் என்கிற அந்த வசனத்தில் ஆரம்பித்து referring to Jesus. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய வார்த்தை. They read about the Passover lamb in the next book, Exodus. அடுத்த புத்தகத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து வாசிக்கிறார்கள். Also referring to Jesus. அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. And in Leviticus they read about the sin offering, which is also referring to Jesus. லேவியராகம புத்தகத்திலே பாவ நிவாரண பலி அதுவும் இயேசுவை காட்டுகிறது. And in Numbers they read about the serpent lifted up in the wilderness, also referring to Jesus. வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை எண்ணாகமத்திலே வாசிக்கிறார்கள், அதுவும் இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது. In every book of the Old Testament there's something about Jesus. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் ஒவ்வொன்றிலேயும் இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. All the way to Malachi where he is called the son of righteousness. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கூட அவர் நீதியின் சூரியன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். But when this Jesus came into that synagogue, அந்த இயேசு அந்த தேவாலயத்திலே வந்த பொழுது they didn't recognize him. அவர்களால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. They said, this is the Beelzebul, the prince of devils. இது பிசாசுகளின் அதிபதி பெயல்செபூல் தான் இவர் என்று சொல்லுகிறார்கள். How can people read the Bible every week and not recognize the one about whom the Bible is speaking? வாரந்தோறும் வேத வசனத்தை வாசிக்க கேட்டும் அந்த வேத வார்த்தைகள் யாரை பற்றி பேசுகிறதோ அவர் வந்த உடனே அவரை அடையாளம் காணாமல் எப்படி போக முடியும்? Imagine being so blind that they think he is the prince of devils. எந்த அளவுக்கு குருடா இருந்தால் என்று தெரியுமா? இவர் பிசாசுகளின் அதிபதி என்று எண்ணும் அளவுக்கு அவர்கள் குருடர்களாக இருந்தார்கள். When did they call him prince of devils? அவரை பிசாசுகளின் அதிபதி என்று எப்பொழுது அழைத்தார்கள்? Let me show you. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Matthew chapter 12, மத்தேயு 12ஆம் அதிகாரம், we read about a man who was both blind and dumb. குருடனும் ஊமையுமாய் இருந்த ஒரு மனிதனை குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நாம் Verse 23. 33ஆம் வசனம். He was blind, dumb, demon possessed. 23ஆம் வசனத்திலே அவன் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான், குருடனும் ஊமையுமாய் இருந்தான். Now it's very rare that you find a person who's demon possessed and blind and dumb. பிசாசு பிடித்திருக்கிறது, ஊமை, குருடு, இந்த சேர்க்கையை வைத்து ஒருவனை பார்ப்பது மிகவும் அரிது. How many people have you seen who are blind and dumb? நீங்கள் குருடும் ஊமையுமான எத்தனை பேரை பார்த்திருக்கிறீர்கள்? I've seen blind people, I've seen dumb people, but blind and dumb I've never seen in my life. நான் குருடனை பார்த்திருக்கிறேன், செவிடனை பார்த்திருக்கிறேன், ஆனால் ஊமையனை பார்த்திருக்கிறேன், ஆனால் இரண்டும் சேர்ந்து ஒருவனை இருப்பதை பார்க்கிறேன். Demon possessed. அதற்கும் அதிகமாக பிசாசும் பிடித்திருக்கிறது. And Jesus came. இயேசு அங்கே வருகிறார் and healed him. அவனை சுகமாக்குகிறார். The demon was out. பிசாசு போய்விட்டது. He could see. அவனால் பார்க்க முடிகிறது. He could speak. பேச முடிகிறது. Now I would have been excited to see that. இதை பார்ப்பதற்கு நான் அப்படியே பரவசம் அடைந்திருப்பேன். Think how this man's mother and brothers and all would have been so happy to see it. இந்த மனிதனுடைய தாயாரும் சகோதரர்களும் இதை பார்ப்பதற்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். And some people said, "Hey, this is the son of David." ஓ, இவர்தான் தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று சிலர் ஆச்சரியப்பட்டார்கள். But the Pharisees who studied the Bible, வேதத்தை வாசித்த பரிசேயர்கள், verse 24, 24ஆம் வசனம், they said, "No, this is Beelzebul, the prince of demons." இல்லை, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் என்று சொல்கிறார்கள். How could they be so blind? எப்படி இந்த அளவுக்கு அவர்கள் குருடர்களாக இருந்திருக்க முடியும்? Now we need to ask ourselves, இப்பொழுது நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. is it possible that we are also going to church every Sunday and reading the Bible and spiritually blind? நாமும் சபைக்கு வாரந்தோறும் போய் வேத வார்த்தையை பிரசங்கிக்க கேட்டு ஆவிக்குரிய ரீதியிலே குருடராய் இருந்து விட முடியுமா? Not blind to what Jesus did. இயேசு செய்த காரியங்களுக்கு குருடர்களாக அல்ல. See, we need to understand this now. நாம் இப்பொழுது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். So please listen to me carefully. தயவு செய்து கவனமாய் என்னை கேளுங்கள். In the Old Testament it was Moses who was the great man of God who brought the law.
பழைய ஏற்பாட்டிலே மோசே மிகப்பெரிய தேவ மனிதர். அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். But he lived 1400 years before this time we read about here. ஆனால் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு 1400 ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்தவர். So they looked back and said, yeah, Moses we know, he is a man of God. ஆகவே அவர் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். மோசே அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் தேவ மனிதர். You know, it's very easy to recognize some man of God who lived hundreds of years ago. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை அடையாளம் கண்டுகொள்வது எளிது. It's very difficult to recognize a man of God who is right now in the midst. இப்பொழுது தங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒருவரை தேவ மனிதன் என்று அடையாளம் கண்டுகொள்வதுதான் கடினம். They would say Isaiah, he is a great man of God. ஏசாயா அவர் நல்ல தேவ மனிதர். That was 700 years before. 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Or Malachi 300 years before, he was 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மல்கியா அவர் தேவ மனிதர். Elijah also great man of God. எலியா அவரும் பெரிய தேவ மனிதர். But this Jesus, ஆனால் இந்த இயேசு this is not a man of God. இவர் தேவ மனிதன் அல்ல. He is a devil. பிசாசு. We have to learn something from that. இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். Today what do we say? இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? Moses man of God, மோசே தேவ மனிதர், ஏசாயா, Paul, பவுல், Peter, பேதுரு, Jesus son of God. இயேசு தேவகுமாரர். Those days it was the second person of the Trinity who came down. அந்த நாட்களிலே திருத்துவத்தின் இரண்டாம் நபர் கீழே இறங்கி வந்தார். God the Father has always been in heaven. பிதாவாகிய தேவன் அவர் எப்பொழுதுமே பரத்திலே இருக்கிறார். He's never come to this earth. அவர் இந்த பூமிக்கு வரவே இல்லை. But 2000 years ago the second person of the Trinity came to this earth. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இரண்டாம் நபர், திருத்துவத்தின் இரண்டாம் நபர் இந்த பூமிக்கு வந்தார். And they could not recognize him. அவரை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. They killed him. அவரை கொலை செய்தார்கள். Who killed him? யார் அவரை கொலை செய்தார்கள்? Not the Greeks. கிரேக்கர்கள் அல்ல. Not the Romans. ரோமர்களும் அல்ல. The Roman authority Pilate wanted to release him. ரோம அதிகாரி பிலாத்து இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று விரும்பினார். But the Pharisees who read the Bible said, no, kill him. ஆனால் வேதத்தை வாசித்த பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? இவரை கொலை செய்யும். So today இன்றைக்கு we recognize the second person of the Trinity who came to earth and went away. இந்த பூமிக்கு வந்து திரும்பி சென்றவராகிய திருத்துவத்தின் இரண்டாம் நபரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். Today the problem with Christians is the third person of the Trinity who has come to இன்றைக்கு earth. கிறிஸ்துவுடைய பிரச்சனை என்னவென்றால் திருத்துவத்திலே மூன்றாம் நபராக அந்த பூமிக்கு வந்திருக்கிறாரே அவரிடத்திலே தான் பிரச்சனை. You see, just like the Pharisees, they recognized Moses but they wouldn't recognize the second person of the Trinity. பரிசேயர்கள் மோசே அடையாளம் கண்டு கொண்டார்கள், ஆனால் திருத்துவத்தின் இரண்டாம் நபராக இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. Today's Christians, இன்றைய கிறிஸ்தவர்கள், they recognize Jesus. Yeah, he was the son of God. இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்கு தெரியும், அவர் தேவகுமாரன். But the third person of the Trinity is the one who is on earth today. ஆனால் இன்றைக்கு பூமியில இருக்கிறவர் யார்? திருத்துவத்தின் மூன்றாம் நபர். They don't recognize him. அவர்களால் அறிய முடியவில்லை. Or the devil has made so many counterfeit spirits பிசாசு எத்தனையோ போலியான ஆவிகளை அவன் காண்பித்து and விட்டான். sent them into Christendom to counterfeit the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே காப்பி அடிக்கக்கூடியதான போலி ஆவிகளை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே சாத்தான் அனுப்பி விட்டான். We can say God so loved the world that he gave his son to die on the cross for our sins. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லலாம். So that our sins can be forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக. We can also say நாம் அதோடு கூட சொல்லலாம், God so loved Christians தேவன் கிறிஸ்தவர்களை அந்த அளவாய் நேசித்தபடினாலே that he sent the Holy Spirit அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். to enter the hearts of those who will open their hearts to him. தங்களுடைய இருதயத்தை யாரெல்லாம் திறக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே பிரவேசிக்கும்படியாக, to make them holy, அவர்களை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக, in which they can never do by themselves. தாங்களாகவே செய்ய முடியாத அந்த காரியத்தை அவர் செய்யும்படியாக வந்தார். But just like in those days they rejected the second person of the Trinity. அந்த நாட்களிலே திருத்துவத்தின் இரண்டாம் நபரை தள்ளிவிட்டது போலவே today's Christians, many of them have rejected the third person of the Trinity. இன்றைய கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய அந்த நபரை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். What did the second person of the Trinity come to do? திருத்துவத்தின் இரண்டாம் நபர் எதை செய்யும்படியாக இந்த பூமிக்கு He வந்தார்? came to earth to die for our sins, to save us from our sins. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்தார். What has the third person of the Trinity come to do? திருத்துவத்தின் மூன்றாம் நபர் எதற்காக வந்தார்? Listen. கவனியுங்கள். He has come to implement in our heart the full benefit and blessing of what Jesus purchased for us
on the cross. இயேசு சிலுவையிலே நமக்காக எதை விலைக்கரையும் கொடுத்து வாங்கினாரோ அதை நம்முடையதாக்கும்படியாக நம்முடைய முழுமையாய் மாற்றும்படியாக மூன்றாம் நபர் வந்திருக்கிறார். We need to understand the meaning of the name Jesus. இயேசு என்ற பெயருடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். A lot of people don't know the meaning. அநேகருக்கு இதனுடைய அர்த்தம் தெரிவதில்லை. Do you know the first time in the New Testament where the word of Jesus is spoken by somebody? யாரோ ஒருவரினாலே இயேசு என்ற வார்த்தை முதலாக புதிய ஏற்பாட்டில் எங்கே பேசப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? First time somebody mentions the name of Jesus இயேசு in என்ற the New Testament. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயரை முதலாக சொல்லுகிற ஒரு இடம். That was an angel came and spoke to Joseph and spoke the name Jesus. ஒரு தூதன் யோசேப்பினிடத்திலே வந்து இயேசு என்ற பெயரை சொல்லுகிறார். That's in Matthew chapter 1 and verse 21. அது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. And by the way, this is the first promise in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடியதான முதல் வாக்குத்தத்தம் இதுதான் என்றும் சொல்லிக் கொள்கிறேன். There are more than 7,000 promises in scripture. வேதத்திலே 7000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. Here is the first promise in the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் Matthew 1:21. மத்தேயு 1:21. You shall call his name Jesus, the angel told Joseph when the baby is born. அங்கே ஒரு குழந்தை பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தூதன் சொல்கிறான். Because that name has got a meaning. ஏனென்றால் அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. He will save his people from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். Now it's very important to understand the difference between being forgiven of our sins and being saved from our sins. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Many Christians don't know it. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியவில்லை. Many Christians ask others, are you saved? அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? What they mean is, are you forgiven? என்ன பொருள்படுத்தி கேட்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்களா? And I like to use this illustration. நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். Supposing I have a little 6-year-old boy. எனக்கு 6 வயது மகன் இருக்கிறான். And I tell him, don't go outside the gate because the road people they are digging something on the road, there are deep pit there, you'll fall into it. மகனே, கேட்டை விட்டு வெளியே போகாதே, வாசலுக்கு வெளியே அங்கே ரோடு போடுகிறவர்கள் பள்ளங்களை வெட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். There deep 6-foot pit there, you fall into it. அங்கே ஆழமான குழிகள் வெட்டப்பட்டிருக்கிறது, அதிலே விழுந்து விடுவாய். But like many children, he disobeys. அநேக பிள்ளைகளைப் போலவே இவனும் கீழ்ப்படியாமல் போகிறான். And he goes there and he falls into that 6-foot pit. வாசலை விட்டு வெளியே போகிறான், 6 அடி குழிக்குள்ளாக விழுந்து விடுகிறான். And he cries out, அங்கிருந்து கதறுகிறான், Daddy, Daddy. அப்பா, அப்பா. And I come and see him inside the pit. நான் வந்து எட்டி பார்க்கிறேன், குழிக்குள்ளே கிடக்கிறான். I say, what happened, my son? மகனே, என்ன நடந்தது? He says, Daddy, I'm sorry, I disobeyed you. அப்பா, நீங்க சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. Okay, my son, I forgive you. சரி மகனே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். Goodbye. டாடா. Have I forgiven him? என் மகன் செய்த தப்பை நான் மன்னித்து விட்டேனா? Yes. மன்னித்து விட்டேன். Have I saved him? அவனை ரட்சித்து விட்டேனா? No. இல்லை. Has Jesus forgiven you? இயேசு உங்களை மன்னித்திருக்கிறாரா? Maybe yes. ஒருவேளை ஆம் என்று இருக்கலாம். Has he saved you? உங்களை ரட்சித்திருக்கிறாரா? Maybe no. ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். You shall call his name Jesus, not because he has come to forgive people's sins, but to save people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதல்ல, அவருடைய ரட்சிக்கிறவர் பாவங்களிலிருந்து. What type of father am I if I just forgive him and leave him there? என்னுடைய மகனை மன்னித்து விட்டு அந்த குழியிலே விட்டு போய் விட்டால் நான் என்ன விதமான தகப்பன்? So if you commit a sin, ஆகவே நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீர்கள், any sin, எந்த பாவமானாலும் which your conscience tells you is a sin, அது பாவம் என்று உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லுகிறது. Now my conscience may tell me about 101 more things than your conscience tells you. உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை காட்டிலும் 101 காரியங்களை அதிகமான காரியங்கள் என்னுடைய மனசாட்சி எனக்கு சொல்லலாம். Not because I am better than you, உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்பதனாலே அல்ல, but because I walked with God for 51 years and you may have walked for less time. நான் 51 ஆண்டுகளாக தேவனோடு கூட நடந்திருக்கிறேன், நீங்கள் குறைவான வருஷங்கள் தேவனோடு கூட நடந்திருக்கலாம். You know, like you go in a higher class, you learn more things than lower class. மேலான வகுப்புகளுக்கு செல்லும் பொழுது கீழான வகுப்பிலே படிக்கிறதை காட்டிலும் அதிகமாக படிக்கிறீர்கள். But according to your conscience, whatever you know to be sin, ஆகவே உங்களுடைய மனசாட்சியின்படி என்னவெல்லாம் பாவம் என்று அறிந்திருக்கிறீர்களோ, does God only forgive you or has he saved you? தேவன் அவைகளை மன்னிக்க மட்டும் செய்கிறாரா அல்லது அதிலிருந்து உங்களை ரட்சிக்கிறாரா? If you get angry, for example, உதாரணமாக நீங்கள் கோபம் you say, அடைகிறீர்கள், Lord, forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும். He will forgive you immediately. உடனடியாக அவர் மன்னித்து விடுவார். Not only he will forgive you, அவர் உங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, he will cleanse away that record with the blood that he shed on the cross. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடத்தை தம்முடைய சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால அதை நீக்கி விடுகிறார். 1 John 1:9 is very clear. 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம் மிகவும் தெளிவாக confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் he அறிக்கையிட்டால் is faithful and righteous to forgive us our sins நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக and to இருக்கிறார். cleanse us from all unrighteousness. எல்லா அநீதியிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். But tomorrow you may fall into anger again. ஆனால் நாளைக்கு மீண்டுமாய் கோபத்திலே விடலாம். You can say you're forgiven, but you're not saved. நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லலாம், இன்னுமாய் ரட்சிக்கப்படவில்லை. Because next week you're falling again. அடுத்த வாரம் மீண்டுமாய் விழுகிறீர்கள். Next year you're falling again. அடுத்த வருஷம் மீண்டுமாய் விழுகிறீர்கள். And after 10 years you're falling again. 10 வருஷம் கழித்து மீண்டுமாய் விழுகிறீர்கள். All the sins in 10 years are forgiven. 10 ஆண்டுகளில் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. But you're not saved. ஆனாலும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. Or take another sin like lusting with our eyes, with adultery in our mind. நம்முடைய உள்ளத்திலே விபச்சாரத்தை கொண்டு கண்களினால் இச்சையோடு பார்க்கக்கூடிய இன்னொரு பாவம். Looking at dirty movies to stimulate our lust. நம்முடைய இச்சையை தூண்டக்கூடியதான அசுத்தமான காட்சிகளை பார்ப்பது. And looking at dirty pictures in a book or the computer. ஒரு புத்தகத்திலேயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ அசுத்தமான காட்சிகளை பார்ப்பது. You know in your heart it is sin. You don't want me to tell you that. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. உங்களுடைய இருதயமே உங்களை பார்த்து சொல்லும் அது தவறு என்று. And you say, oh, afterwards you say, Lord, I'm really sorry. ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி அதுக்கு அப்புறம் forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Does the Lord forgive you? ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரா? Immediately. உடனடியாக மன்னிக்கிறார். Have you been saved from it? அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்களா? You're going to do it again next week. அடுத்த வாரம் மீண்டுமாய் செய்ய போகிறீர்கள். You've been doing it regularly for the last 10 years. கடந்த 10 ஆண்டுகளாக அடிக்கடி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். You have been forgiven, but you have not been saved. நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், இன்னுமாய் ரட்சிக்கப்படவில்லை. See, it's like some temporary ointment that heals you of a sore that is coming in your hand. உங்களுடைய கையிலே வரக்கூடியதான ஒரு புண்ணை தற்காலிகமாக சுகமாக்குகிற ஒரு களிம்பு போல. Forgiveness is like that. மன்னிப்பு அப்படிதான் இருக்கிறது. Supposing you're getting sores. உங்களுக்கு இங்கே புண் வருகிறது. You go to a doctor and he says this ointment will take care of that. நீங்கள் ஒரு டாக்டரிடத்தில் போகிறீர்கள், அங்கே சிரங்கைக்கு ஒரு மருந்தை கொடுக்கிறார். You rub it, it's gone. நீங்கள் அந்த ஆயின்மெண்ட்டை போட்ட உடனே அந்த புண் சரியாகிவிட்டது. Forgiveness is like that. மன்னிப்பு அப்படிதான் இருக்கிறது. Your skin is as if it was normal. இப்பொழுது சாதாரணமான தோலை போலவே உங்கள் தோல் மாறிவிட்டது. But then the sore comes somewhere else in your body. ஆனால் வேற எங்கேயோ அந்த சிரங்கு வந்து விடுகிறது. And again you got to get the ointment. அங்கே மீண்டுமாய் ஆயின்மெண்ட் போடுகிறீர்கள். It goes. அது போகிறது. Then comes in your legs. காலிலே வருகிறது. You again apply the அங்கேயும் ointment. நீங்கள் ஆயின்மெண்ட். Then it comes back on the hand again. திரும்பமாய் கைக்கே வந்து விட்டது. But you say thank God for the ointment. இந்த ஆயின்மெண்ட்டுக்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறீர்கள். Because I can always rub it. எப்பொழுதுமே நான் அந்த ஆயின்மெண்ட்டை தேய்த்து கொண்டே இருக்கலாம். But you got to carry the tube of ointment with you in your pocket every day. ஆனால் நீங்கள் அந்த ஆயின்மெண்ட்டை எப்பொழுதும் பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். Because ஒவ்வொரு நாளும் morning, afternoon, evening, anytime it may come up. ஏனென்றால் காலையிலே மதியானம் மாலையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த சிரங்கு வந்து விடும். This is how some people use the blood of Jesus Christ. இப்படித்தான் சிலர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்துகிறார்கள். Morning one sin, afternoon another, evening another sin. காலையில ஒரு பாவம், மதியம் ஒரு பாவம், சாயந்திரம் ஒரு பாவம். Or many. அல்லது பல பாவங்கள். This ointment, the blood of Jesus will cleanse you. ஆனால் இந்த ஆயின்மெண்ட் இருக்கிறது, இயேசுவின் இரத்தம் அதை உங்களை சுத்திகரிக்கிறது. Then one day the doctor says, ஒரு நாளிலே டாக்டர் சொல்கிறார், I have good news for you. உனக்கு நல்ல ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன். Somebody has discovered an antibiotic. ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடியதான தடுப்பு மருந்தை ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். And if you take that medicine inside, இந்த மாத்திரையை மருந்தை உள்ளே உட்கொண்டால் that will kill the root of the disease that is producing these sores. அந்த வியாதியுடைய வேர் உள்ளே இருக்கிறது, அந்த வியாதியை உண்டாக்கக்கூடிய வேர், அந்த வேரையே அழித்து விடும். Then you won't need this constant rubbing, removing. அப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் ஆயின்மெண்ட்டை போட்டு போட்டு சுகமாக்கக்கூடிய அந்த தேவையே இல்லை. What will you say? என்ன சொல்வீர்கள்? Say, doctor, this tube of ointment is enough. டாக்டர் அவர்களே, மருத்துவரே, இந்த ஆயின்மெண்ட்டே எனக்கு போதும் என்று சொல்வீர்களா? He says the antibiotic is free, you don't have to pay for it. ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து அதற்கு நீங்கள் விலை கொடுக்க தேவையில்லை, அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Won't you be a fool not to take it? இதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒரு புத்தியீனன் அல்லவா? This is an illustration of how we can be forgiven or saved. நாம் எப்படி மன்னிக்கப்பட முடியும், எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதற்கு ஒரு விளக்கம். Forgiven means the disease is not gone. மன்னிக்கப்படுவது என்பது வியாதி இன்னுமாய் போகவில்லை. It keeps on coming out. எங்கேயோ அது வந்து கொண்டே இருக்கிறது, மீண்டுமாய். Saved means God has delivered me from it. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். Now the devil has blinded unbelievers to the fact that
even their sins can be forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்ற சத்தியத்தையே மறைத்து அவிசுவாசிகளுடைய கண்களை குருடாக்கி விட்டான் Look சாத்தான். at the number of people in the world who are trying to get their sins by forgiven in so many other methods. எவ்வளவோ மாற்று முறைகளிலே பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக முயற்சி செய்கிற கோடிக்கணக்கான மக்களை உலகத்திலே Some பாருங்கள். people roll on the ground. தரையிலே புரளுகிறார்கள். Some people go on pilgrimage to some பாத யாத்திரை செல்கிறார்கள். Some people burn candles somewhere. சில பேர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறார்கள். Some people give money to God to get forgiveness. சிலர் மன்னிப்பு பெறுவதற்காக பணத்தை போடுகிறார்கள். None of them get forgiveness. ஆனால் ஒருவருமே மன்னிப்பை பெற்றுக்கொள்வதில்லை. But you came to Jesus and he forgave your sins. நீங்களும் இயேசுவண்டை வந்தீர்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. Now in the same way, இதே விதமாக the devil could not succeed in blinding your eyes to the forgiveness of sins. பாவ மன்னிப்பு என்கிற காரியத்திலிருந்து நீங்கள் காணக்கூடாதபடிக்கு உங்களுடைய கண்களை குருடாக்கும் பணியிலே அவன் வெற்றி பெறவில்லை. He has blinded you to this antibiotic. ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக் என்று சொல்கிறோமே அதற்கு உங்கள் கண்களை குருடாக்கி The விட்டான். name of this antibiotic is grace. இந்த ஆன்டிபயாட்டிக்கினுடைய பெயர், மருந்தினுடைய பெயர் கிருபை. And when you get this grace, இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது see what it says in Romans 6:14. ரோமர் 6:14 என்ன வாசிக்கிறோம்? When you get the fullness of grace in your life, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையின் நிறைவை நீங்கள் பெறும் பொழுது, that means when you come under grace, that means grace is like a waterfall and you come and stand underneath it. கிருபைக்கு கீழ்ப்பற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் கிருபை என்பது நீர்வீழ்ச்சியை போல வருகிறது, நீங்கள் அதற்கு கீழாக நிற்கிறீர்கள். Now when you get forgiveness of sins, it's like getting a teaspoon of grace. நீங்கள் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது அது கிருபையை ஒரு தேக்கரண்டிலே ஸ்பூனிலே கொடுப்பது போல. That is also grace. அதுவும் கிருபைதான். But it's only like a teaspoon. அது ஸ்பூனிலே சாப்பிடக்கூடிய கிருபை போல. When you come under this waterfall, ஆனால் இந்த நீர்வீழ்ச்சியின் கீழாக நீங்கள் வரும் பொழுது see what happens. என்ன நடக்கிறது என்று பாருங்கள். Sin cannot rule you. இந்த பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது. You get saved from your sin. நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். And this is what the devil has blinded many Christians to. அநேக கிறிஸ்தவர்களை இந்த காரியத்திலிருந்து சாத்தான் குருடாக்கி விட்டான். I was born again, as I said, 51 years ago. நான் சொன்னது போல 51 ஆண்டுகளுக்கு முன்பதாக மறுபடியும் பிறந்தேன். But for 16 years I never knew what it was to come under this waterfall. இந்த நீர்வீழ்ச்சியின் கீழாக வருவது என்றால் என்ன என்பதை 16 ஆண்டுகளாக அறியாதவனாக இருந்தேன். I only knew this tube of ointment. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஆயின்மென்ட் தான். This teaspoon. இந்த ஸ்பூன்லே சாப்பிடக்கூடிய கிருபை தான். Every time I sin, Lord forgive me. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னியும். Next day I know I'm going to sin again. அடுத்த நாள் பாவம் செய்வேன் என்று தெரியும். And it was a vicious cycle. இது மீண்டும் மீண்டுமாய் ஏற்படக்கூடிய ஒரு வட்டத்தை போல இருக்கிறது. I sin, பாவம் செய்கிறேன், I repent, மனம் திரும்புகிறேன், ask forgiveness, மன்னிப்பு கேட்கிறேன், cleansed, சுத்திகரிக்கப்படுகிறேன், sin again, மீண்டுமாய் பாவம், repent, மனம் திரும்புதல், ask forgiveness, பாவ மன்னிப்பு, cleansed, சுத்திகரிப்பு, sin again. மீண்டும் பாவம். It's like these children's merry-go-round. சின்ன பிள்ளைகள் ராட்டினத்திலே விளையாடுவார்கள் அது போல. Only thing, it was not very merry, it was pretty pathetic. ஆனால் வித்தியாசம் என்னன்னா அவங்க சந்தோஷமா சுத்துறாங்க, இந்த சுத்து பரிதாபமாய் சுத்தி கொண்டே இருக்கிறது. That is the life of many Christians. அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கிறது. I said, Lord, how can I get out of this circle? ஆண்டவரே இந்த வட்டத்திலிருந்து எப்படி விடுபடுவது ஆண்டவரே என்று கேட்டேன். And I never heard a sermon that told me how to get out of it. இதிலிருந்து வெளியே வருவதற்கு எப்படி வழி என்று ஒரு பிரசங்கத்தையும் கேட்டதில்லை. Nobody told me that if you come under the waterfall of grace, sin will not have power over you. கிருபை என்கிற நீர்வீழ்ச்சிக்கு கீழாக நீங்கள் வரும்பொழுது பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது என்று யாரும் சொல்லவில்லை. And the great danger is, பெரிய ஆபத்து என்னவெனில், you keep on sinning in your thought life, உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் but nobody around you knows it. உங்களை சுற்றி இருக்கும் யாருக்கும் தெரியாது. You sin in your thoughts and your wife sitting next to you doesn't know that you're sinning. உங்கள் சிந்தையிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் அது தெரியாது. But you're very holy, going to the church, singing the songs, reading the Bible and everything. பரிசுத்தவான் ஆலயத்துக்கு போகிறார், பாடல் பாடுகிறார், வேதம் வாசிக்கிறார். You're a very religious person, but you're not a disciple of Jesus Christ. நீங்கள் ஒரு மதம் சார்ந்த மனிதன், ஆனால் இயேசுவுக்கு சீஷன் அல்ல. You know, one of the marks of a real disciple, உண்மையான சீஷனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? see John chapter 8. யோவான் 8ஆம் அதிகாரம். Now, these are the words of Jesus. இவைகள் இயேசுவுடைய வார்த்தைகள். Religious people are people who live in this circle of sinning, repenting, forgiven, sinning, repenting, forgiven. பாவம் செய்வது, மனம் திரும்புவது, மன்னிப்பு பெறுவது, பாவம் செய்வது, இந்த வட்டத்திலே தான் மதம் சார்ந்த மக்கள், மதவாதிகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். Our aim in these meetings is to distinguish between just religious people and disciples of Jesus Christ. மதவாதிகளாக இருக்கக்கூடிய பக்திமான்கள் போல இருக்கிறவர்கள் இயேசுவின் சீஷர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். As I told you, religious people live in this circle. நான் ஏற்கனவே சொன்னது போல மதம் சார்ந்த மக்கள் இந்த வட்டத்திலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். Sinning, repenting, forgiveness, sinning, இப்பொழுது பார்த்தாலும் பாவம் செய்வது, மனம் திரும்புவது, மன்னிப்பு பெறுவது, பாவம் செய்வது, மனம் திரும்புவது, மன்னிப்பு. See what Jesus said in John chapter 8 verse 31. யோவான் 8ஆம் அதிகாரம்
31. 31ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்று If பாருங்கள். you abide in my word. Now he's not talking to the unbelievers here. இங்கே அவிசுவாசிகளிடத்தில் இயேசு பேசவில்லை. You got to read carefully. நீங்கள் கவனமாய் வாசிக்க வேண்டும். To the people who are already believers. ஏற்கனவே விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு பேசுகிறார். Are you already a believer? நீங்கள் ஏற்கனவே விசுவாசியா? Jesus is speaking to those who had already believed in him. தம்மை ஏற்கனவே விசுவாசித்த மக்களிடத்தில் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். You say, Lord, isn't that enough that they believe in you? ஆண்டவரே உம்மை விசுவாசித்தால் போதாதா? No. இல்லை, போதாது. If you just believe, you'll just be a religious person. விசுவாசித்தால் மட்டும் இருந்தால், விசுவாசிகளை மட்டும் இருந்தால் அவர்கள் மதவாதிகள். John 8:31, Jesus is telling those who are believers how to become disciples. யோவான் 8:31 தம்மை விசுவாசித்த யூதர்களாகிய விசுவாசிகளை பார்த்து எப்படி நீங்கள் சீஷராய் மாற வேண்டும் என்று You சொல்கிறார். read John 8:31 in your Bible. உங்களுடைய வேதாகமத்தில் யோவான் 8:31 வாசித்து It பாருங்கள். says that Jesus was speaking to believers. அங்கே விசுவாசிகளுக்கு இயேசு பேசுகிறார் என்று Are சொல்லப்பட்டிருக்கிறது. you a believer? நீ ஒரு விசுவாசியா? This is for you. இந்த வசனம் உங்களுக்கு தான். What did he say? என்ன சொல்கிறார்? If you abide in my word, then you are truly disciples. நீங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். Otherwise you are not disciples. இல்லாவிட்டால் சீஷர்கள் அல்ல. You are just believers. நீங்கள் விசுவாசிகள் தான். Is there a difference between those who believe and those who are disciples? விசுவாசிக்கிறவர்களுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம் உண்டா? You read John 8:31 and tell me yourself. நீங்களே யோவான் 8:31 வாசித்து எனக்கு சொல்லுங்கள். What does it mean to abide in the word? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? Abide is a word which means permanent dwelling place. நிலைத்திருப்பது என்றால் நிரந்தரமாய் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். When you travel to some place, you may stay in a lodge for 2-3 days. எங்கேயாவது நீங்கள் பிரயாணம் போனால் 2-3 நாட்கள் ஒரு விடுதியிலே தங்குவீர்கள், லாட்ஜிலே. That is not your permanent dwelling place. அது உங்களுடைய நிரந்தரமான விலாசம் அல்ல. What is your permanent address? You don't give the address of that lodge. யாராவது உங்களுக்கு விலாசம் என்று கேட்டால் நீங்கள் லாட்ஜுடைய அட்ரஸை கொடுப்பீர்கள்? No. இல்லை. You may go visiting a relative. That is your temporary address. That is not your permanent address. ஏதோ ஊருக்கு போய் சொந்தக்காரர்கள் வீட்டை பார்க்க முடியாது போகிறீர்கள், அது உங்களுடைய விலாசம் அல்ல. Your permanent address is where you are living all the time. உங்களுடைய நிரந்தரமான விலாசம் எது? நீங்கள் எப்பொழுது எல்லா நேரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். That is the meaning of abide. அதுதான் நிலைத்திருத்தல் And என்பதுடைய the Lord பொருள். says, if your permanent address is my word, உங்களுடைய நிரந்தரமான விலாசம் என்னுடைய வார்த்தையா that இருக்குமானால், means you are living inside God's word all the time. எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே நீங்கள் வாழ்ந்து That is கொண்டிருப்பீர்களானால் my permanent address. அதான் என்னுடைய நிரந்தரமான விலாசம், Word of God. தேவனுடைய வார்த்தை. Every day, ஒவ்வொரு நாளும் not reading it, வாசிப்பதல்ல, obeying it. கீழ்ப்படிதல். Reading, even the devil knows the Bible better than you and me. வாசிப்பது என்று சொன்னால் பிசாசுக்கு உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தை தெரியும். I will not enter into a Bible quiz competition with Satan. ஒரு காலம் நான் சாத்தானோடு கூட வேத வினா போட்டிக்கு அவனோடு கூட சேர்ந்து போட்டிக்கு போக மாட்டேன். I will lose. நான் தோற்று போவேன். I know most of the Bible, but I will lose to the devil. வேதத்தில் அதிகமாக எனக்கு தெரிந்திருந்தாலும் பிசாசோடு கூட போட்டிக்கு போனால் நான் தோற்று விடுவேன். He knows the Bible 10 times better than me. என்னை காட்டிலும் 10 மடங்கு நன்றாக அவன் வேதத்தை அறிந்திருக்கிறான். But it doesn't make him spiritual. ஆனால் அது ஒரு காலம் அவனை ஆவிக்குரியவனாய் He does not மாற்றவில்லை. abide in the word of God. அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதில்லை. How do we know he knows the Bible? அவன் நிலைத்திருக்கவில்லை என்று எப்படி தெரியும்? Because out of all the 20,000 verses in the Old Testament, he picked out exactly the right one to tempt Jesus in the wilderness. அந்த 20,000 வார்த்தைகளிலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது சரியான வார்த்தை எடுத்து சோதிக்கிறார். He says, the Old Testament says he will give his angels charge over you to guard you in all your ways. தேவ தூதர்களுக்கு உம்முடைய பாதங்களை தாங்குவதற்கு கட்டளையிடுவார் என்று உங்களுக்கு தெரியாதா? வேதம் சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லி சோதிக்கிறார். And I have seen so many believers whom the devil leads astray with half a verse. அநேக விசுவாசிகளை பாதி வசனத்தை வைத்து சாத்தான் சிதறடிக்கிறான். So abiding in the word doesn't mean knowing the word. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. Obeying the word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. If you remain in my word, என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று you சொன்னால், obey what I have said, அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் சொல்லுவதற்கு then நீங்கள் you are கீழ்ப்படிந்திருந்தால் truly my disciples. நீங்கள் மெய்யாகவே என்னுடைய சிஷ்யராய் இருப்பீர்கள். Otherwise we can say you are only pretending to be my disciple. இல்லாவிட்டால் நீங்கள் சிஷ்யரை போல இருக்கும்படி நடிக்கிறீர்கள். So I want to say to all believers here, ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், what Jesus said to believers 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிஷ்யர்களுக்கு விசுவாசிகளுக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்கிறேன். if you remain in God's word in obedience to it, நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து நிலைத்திருப்பீர்கள் என்று then சொன்னார், you are truly disciples. உண்மையாகவே நீங்கள் எனக்கு சிஷ்யராய் இருக்கிறீர்கள். Otherwise you are a religious person like the Pharisees. இல்லாவிட்டால் நீங்கள் பரிசேயரை போல ஒரு மதவாதியாக தான் And when you remain in my word, என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது see what happens. என்ன நடக்கிறது பாருங்க. Not only you will be my disciples, எனக்கு சிஷ்யராய் இருப்பது மட்டுமல்ல, and here is one mark of the disciples. ஒரு சிஷ்யனுடைய அடையாளத்தை இங்கே வாசிக்கிறோம். Verse 32, you shall know the truth
and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you remain in the word, நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்தால் you will know the truth, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். that you can come under the waterfall of grace, கிருபையின் நீர்வீழ்ச்சிக்கு கீழாக நீங்கள் வந்தால் and you will be free. நீங்கள் விடுதலையாவீர்கள். So we can say, well, I'm already free. நான் ஏற்கனவே விடுதலையாகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். I'm not going to hell. நான் நரகத்துக்கு போவதில்லை. Is that freedom, that you're not going to hell? நரகத்துக்கு போகாதிருப்பது விடுதலையா? That's what they also said. இவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். Hey, what do you mean free? We are already free. நாங்கள் ஏற்கனவே விடுதலையா இருக்கிறோமே. We are not, சொல்லுகிறது என்ன? verse 33, we are not slaves to anybody. நாங்கள் யாருக்கும் ஒரு காலம் அடிமைப்படவில்லை என்று சொல்கிறார் 33ஆம் வசனம். Now all of you please listen to the word of Jesus. இயேசுவுடைய வார்த்தை எல்லாரும் கவனியுங்கள். Truly, truly I say to you. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse 34. 34ஆம் வசனம். Everyone who commits sin is the slave of sin. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். That is the freedom I'm telling you to be, I can save you from. இதிலிருந்து தான் நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். When you get a little time, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பொழுது, I want you to go home and read these 3 verses. இந்த 3 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிக்க முடியாது. 4 வசனங்களை வாசிக்க முடியாது வேண்டுகிறேன். John 8:31 to 34. யோவான் 8:31 லிருந்து 34 வரை. Read it and read it and read it and read it. Spend 10 minutes reading these 4 verses. இந்த 4 வசனங்களை மட்டும் மீண்டும் மீண்டுமாய் 10 நிமிஷம் வாசித்து செலவு செய்யுங்கள். And say, Lord, ஆண்டவரே, please tell me, what are you trying to tell me through this? ஆண்டவரே, இதன் மூலமாக என்னிடத்தில் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கேளுங்கள். And then read verse 36. அதற்கு பிறகு 36ஆம் வசனம் வாசியுங்கள். If the Son of God sets you free, you'll be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். So read those 6 verses, 31 to 36. ஆக 31 லிருந்து 36 வரை 6 வசனங்களை மீண்டுமாய் வாசியுங்கள். Spend about just 10 minutes. 10 நிமிடங்கள் செலவு Say, செய்யுங்கள். Lord, please speak to me. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும். It'll change your life. உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும். Don't be satisfied with just being forgiven. மன்னிக்கப்பட்டபடினாலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். So the Holy Spirit has come into the world. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். To implement the benefits of what Jesus did for us on the cross. இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்தாரோ அதை நம்முடையதாக்கும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். That's why the third person of the Trinity has come. இதற்காக தான் திருத்துவத்தின் 3ஆம் நபர் வந்திருக்கிறார். To make us holy. நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக. To save us from sin. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக. He's called the Spirit that brings liberty. விடுதலை ஆவியானவர் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். See 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். In verse 17. 17ஆம் வசனம். Verse 17. 17ஆம் வசனம். The Lord is the Holy Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. Liberty from what? எதிலிருந்து விடுதலை? Liberty from sin. பாவத்திலிருந்து விடுதலை. Liberty from the false traditions we have inherited from our fathers. நம்முடைய பிதாக்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொண்ட பொய்யான பாரம்பரியங்களிலிருந்து விடுதலை. I'm sorry to say that many Christians don't question what they hear, comparing it with scripture. அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கேட்கக்கூடிய காரியங்களை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பதில்லை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். I'll tell you what saved me in my life. என்னுடைய வாழ்க்கையில் எது என்னை ரட்சித்தது என்று சொல்கிறேன். I was born into the Syrian Orthodox Church. நான் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபையிலே பிறந்தேன். When I was 19 and a half, I gave my life to Jesus Christ. நான் 19 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். And I started reading the Bible when I was 21. 21 வயதா இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். I read it before that also, but from 21 I started seriously studying the Bible. அதற்கு முன்பாக வேதத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் 21ஆம் வயதிலிருந்து சீரியஸாக வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். And I made a covenant with Jesus. நான் இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். I said, Lord, if I discover anything in the Bible which is contrary to what I believe, I'll give up my old belief and accept your word. ஆண்டவரே, ஏற்கனவே என்னுடைய மூளையிலே நான் விசுவாசித்திருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒப்பில்லாத வேறொரு காரியத்தை வேதவசனத்திலே வாசிக்கும் பொழுது என் மனதிலே உள்ள அபிப்பிராயத்தை உடனே தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய வேதத்திலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I don't want to be trapped in the tradition of any church. எந்த ஒரு சபையினுடைய பாரம்பரியத்திலும் நான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. Whether it's Orthodox church,
ஆர்த்தடாக்ஸ் சபையா இருந்தாலும் புராதன சபையா இருந்தாலும் சரி, Brethren Assembly, பிரதரன் அசெம்பிளி சபையா இருந்தாலும் Pentecostal Church, பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும் they've சரி, all got their traditions எல்லாருமே பாரம்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். and they all think they are right. எல்லாரும் தாங்கள் சரி என்று சொல்லுகிறார்கள். But I don't want to be trapped in any of those traditions. இந்த எந்த ஒரு பாரம்பரியத்திலே ஆண்டவரே நான் Because பிடிபட it will விரும்பவில்லை. leave me a slave to sin. என்றால் அது என்னை பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விடும். It will just make me a Pharisee. அது என்னை பரிசேயனாய் இருக்கும்படியா வைத்து And விடும். there are Pharisees in all these denominations. இந்த நான் சொல்லிய இந்த சபை எல்லா சபைகளிலேயும் பரிசேயர்கள் இருக்கிறார்கள். I said, I want to be free. நான் விடுதலையாக வேண்டும் என்று So சொன்னேன். I said, if I see anything here which is contrary to God's word, to what I have believed all my life, I will change my belief and வாழ்க்கை accept the word of முழுதுமாய் God. விசுவாசித்த காரியங்களுக்கு வித்தியாசமான காரியத்தை வேதவசனம் சொல்லும் என்று சொன்னால் இதைத்தான் நான் நம்புவேன். And என்னுடைய அறிவை நம்ப மாட்டேன். that is what one decision that I have followed all these 50 years. இந்த ஒரு தீர்மானத்தை இந்த 50 ஆண்டுகளாக நான் பின்பற்றி இருக்கிறேன். And I had to change my view about many things. அநேக காரியங்களை குறித்து என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Do you know that in every field that is how man has progressed? ஒவ்வொரு துறையிலேயும் இப்படித்தான் மனிதன் முன்னேற்றம் கண்டிருக்கிறான். By questioning what they heard from their fathers. தங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து கேட்ட காரியங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து மனிதன் முன்னேறி இருக்கிறான். Many of you have heard certain religious things from your parents. இங்க இருக்கக்கூடிய உங்களில் அநேகர் சில மத சம்பந்தமான காரியங்களை உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறீர்கள். And you accept it. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். It may not be right. அது ஒருவேளை சரியானதா இல்லாமல் இருக்கலாம். Have you compared it with scripture? நீங்கள் வேதத்தை ஒத்துப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா? For example, உதாரணமாக, do you know that for 5,500 years 5500 ஆண்டுகளாக all people everywhere in the world believed that the sun goes round the earth? உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நம்பினது என்னவென்றால் பூமியை சூரியன் சுற்றுகிறது. All the stars go around the earth. எல்லா நட்சத்திரங்களும் பூமியை சுற்றுகிறது. And if you look into the sky, it looks like that. நீங்கள் வானத்தை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. The sun is moving. சூரியன் இங்கே இருக்கிற சூரியன் அங்கே போகிறது. Stars are moving. நட்சத்திரங்களும் போகிறது. And if you go by what you see, you will think, yeah, what my father said is right. நீங்கள் காண்கிற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது என்னுடைய அப்பா சொன்னது சரிதான் என்று நம்புவீர்கள். But about 500 years ago, ஆனால் 1200 ஆண்டுகள் முன்பாக there was a man in Europe called Copernicus. கோப்பர்னிகஸ் என்கிறதான ஒரு மனிதன் ஐரோப்பாவிலே இருந்தார். He said, let me check up what my father and grandfather believed, whether it's right or not. என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் நம்பினது சரியா இல்லை என்று சோதித்து பார்க்கட்டும் என்று சொல்லி அவர் களத்தில் இறங்கினார். He was standing against the belief of the whole world. முழு உலகமும் விசுவாசித்த அந்த கூற்றுக்கு எதிராக இருந்தார். And he discovered, அவர் என்ன கண்டுபிடித்தார்? hey, the sun does not go around the earth. சூரியன் பூமியை சுற்றுவதில்லை. It looks like that. அது போல தெரிகிறது. Because the earth is just rotating on its axis. இந்த பூமியானது தன்னுடைய அச்சிலே சுழலுகிறது. Today all of you believe what Copernicus believed. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கோப்பர்னிகஸ் சொல்கிறதை தான் நம்புகிறீர்கள். Aren't you thankful that there was one man 500 years ago who questioned what his father and grandfather believed? 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனாரும் தாத்தாவும் நம்பினதை கேள்வி கேட்ட அந்த மனிதனுக்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களா இல்லையா? Every discovery in medicine has been like that. மருத்துவத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இப்படித்தான். They question, is that right what our previous doctors and all? நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொன்னதெல்லாம் இது சரிதானா அல்லது வேற ஒரு காரியம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டார்கள். So many discoveries have come in medical science. இப்படித்தான் மருத்துவ விஞ்ஞானத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. It is only among Christians. கிறிஸ்தவர்களிடத்திலே மட்டும்தான் most people just say, oh, my father believed it, is good enough for me. எங்க அப்பா இதை விசுவாசித்தாங்க, நானும் அதை விசுவாசித்தால் எனக்கு போதும் என்று சொல்லி திருப்திப்பட்டு விடுகிறார்கள். Like that they never progress. இதே போல அவர்கள் முன்னேறுவதே இல்லை. I'll tell you, நான் சொல்கிறேன், I had a God fearing father. எனக்கு தேவனுக்கு பயந்த தகப்பன் ஒருத்தர் இருந்தார். I believe some things today which my father did not believe. அந்த நாட்களில் என்னுடைய தகப்பனார் விசுவாசிக்காத சில காரியங்கள் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Because we have more light. என்னால் நமக்கு அதிக வெளிச்சம் கிடைக்கிறது. Not because I am better. நான் அவரை காட்டிலும் சிறந்தவன் என்பதனால அல்ல. If you go to the word of God, you will discover many things. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போகும்பொழுது பல காரியங்களை கண்டுபிடிக்கிறீர்கள். I want to challenge you to be like Copernicus. நீங்கள் கோப்பர்னிகஸை போல இருக்கும்படியாக சவால் இடுகிறேன். To come to the scripture and say, வேதத்துக்கு வரும்பொழுது சொல்லுங்கள், is it right what my father taught me? என்னுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த காரியம் சரிதானா? Is it right what this pastor taught me? என்னுடைய போதகர் சொல்லிக் கொடுத்த காரியம் சரிதானா? What this bishop taught me? இந்த பிஷப் சொல்லிக் கொடுத்த காரியம் சரிதானா? What this television preacher is saying? டிவி பிரசங்கியார்கள் சொன்ன காரியம் சரிதானா? Is it according to scripture? வேதத்தில் அப்படிதான் இருக்கிறதா? The Holy Spirit has come to teach you the word of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும்படியாக வந்திருக்கிறார். Don't ignore the third person of the Trinity. திரித்துவத்தின் மூன்றாம் நபரை அலட்சியப்படுத்த வேண்டாம்.
Allow him to teach you God's word. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கும்படியாக அவருக்கு விட்டுக் கொடுங்கள். He will show you amazing truths. வியக்கத்தக்கதான சத்தியங்களை அவர் உங்களுக்கு You don't காண்பிப்பார். have to go to Bible school. நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை. I never went to Bible school one day of my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் வேதாகம கல்லூரியில் சென்று கற்றதில்லை. I don't believe in it. நான் அதிலே விசுவாசிப்பதும் இல்லை. I believe in the third person of the Trinity. நான் திருத்துவத்தின் மூன்றாம் நபரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன். If Jesus were here, இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் would you go to a Bible school or would you sit at his feet? நீங்கள் அந்த இயேசுடைய பாதத்தில் உட்காருவீர்களா அல்லது பைபிள் காலேஜுக்கு போவீர்களா? The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். He is the one who wrote this book. அவர்தான் இந்த புத்தகத்தை எழுதி ஆக்கியோன். And if you got the author of the book there, why do you need to go somebody else to explain the book? புத்தகத்தை எழுதினவரே உங்களிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அதை விளக்கி சொல்வதற்கு ஏன் இன்னொரு இடத்திலே செல்ல வேண்டும்? That's why we need to be filled with the Holy Spirit. ஆகவே தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். The most important requirement of every Christian is to be filled with the Holy Spirit. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இன்றியமையாத முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Now as soon as I say that, நான் இதை சொன்ன உடனே some people think, this is Pentecostal. இது பெந்தேகோஸ்தே உபதேசம் சிலர் சொல்கிறார்கள். இல்லை, I am not a Pentecostal. நான் ஒரு பெந்தேகோஸ்தே I காரன் அல்ல. have never in my life been a part of a Pentecostal church. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் நான் பெந்தேகோஸ்தே சபையிலே ஒரு பங்காக I இருந்ததில்லை. have never in my life been a part of a charismatic church. கரிஸ்மேட்டிக் இயக்கத்திலே ஒரு காலம் நான் ஒரு அங்கத்தனாக இருந்ததில்லை. In fact, I disagree with many things in them. சொல்லப்போனால் அவர்களிலே பல காரியங்களை நான் ஒத்துக்கொள்கிறதில்லை. I disagree with their love of money, அவர்கள் பண ஆசை, அதை நான் ஒத்துக்கொள்கிறதில்லை. especially among their leaders. குறிப்பாக அந்த கரிஸ்மேட்டிக் குழுவின் தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண ஆசை. I disagree with their teaching that if you are filled with the Spirit, you have to speak in tongues. நீங்கள் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த போதனை நான் ஒத்துக்கொள்கிறதில்லை. I speak in tongues. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். I've spoken in tongues for 35 years. 35 ஆண்டுகளாக அந்நிய பாஷை பேசிக் And I கொண்டிருக்கிறேன். thank God for that gift God has given me. அந்த வரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I don't use it in public. ஆனால் பொதுப்படையான இடங்களிலே பயன்படுத்துகிறதில்லை. It is a private love language between me and my bridegroom. அது எனக்கும் என்னுடைய மணவாளனுக்கும் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பின் பாஷை. Between me and Jesus. எனக்கும் இயேசுவுக்கும் இடையில் உள்ள ஒரு பாஷை. But the Holy Spirit has given me power. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். That is the mark of the fullness of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவின் அடையாளம். Not tongues. அந்நிய பாஷை அல்ல. Power. வல்லமை. Jesus said, when the Holy Spirit has come upon you, Acts 1:8, you will receive power. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். In addition, he may give you certain other things. அதோடு கூட இன்னும் பல காரியங்களை அவர் கொடுக்கலாம். But main thing is power. ஆனால் பிரதானமான காரியம் வல்லமை. See, you can be a member of the body of Christ without power. நீங்கள் கிறிஸ்துவுடைய சரீரத்திலே வல்லமை இல்லாத ஒரு அங்கத்தினராக இருக்க முடியும். That is because just like those Pharisees ignored the second person of the Trinity, you are ignoring the third person of the Trinity. அது ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே பரிசேயர்கள் திருத்துவத்தின் இரண்டாம் நபரை தள்ளிவிட்டது போல இன்றைக்கு நீங்கள் திருத்துவத்தின் மூணாம் நபரை தள்ளிவிடுகிறீர்கள். I started preaching when I was about 22 years old. எனக்கு 22 வயதாக இருக்கும் பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். But I sought God for the power of the Holy Spirit. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காய் தேவனை தேடினேன். I said, Lord, I don't want to be a boring preacher. நான் போர் அடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியா நான் இருக்க விரும்பவில்லை. I heard a lot of boring preachers and I said, I don't want to be அநேக like போர் அடிக்கக்கூடிய பிரசங்களை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே அப்படி இருக்க விரும்பவில்லை. I want power in my life. ஆண்டவருடைய வாழ்க்கையில வல்லமை வேண்டும். And I never want to lose it. ஒரு காலம் அதை இழக்க கூடாது. And now I'm nearly 71. இப்பொழுது எனக்கு 71 வயதாகிறது. All these 50 years I've sought God for power. இந்த 50 ஆண்டுகளாக தேவனிடத்திலே வல்லமைக்காய் தேடி இருக்கிறேன். For more and more of the third person of the Trinity filling my heart. இந்த திருத்துவத்தின் மூன்றாம் நபர் இன்னும் அதிகமாக என்னுடைய இதயத்தை உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். To make me more holy than last year. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிக பரிசுத்தமாய் மாற்ற முடியும். More power in my life than last year. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமான வல்லமை பெற்றுக்கொள்ள More முடியும். power to overcome sin. பாவத்தை மேற்கொள்வதற்கு அதிகமான வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். More power to love my fellow believers. என்னுடைய சக விசுவாசிகளை நேசிப்பதற்கு அதிகமாக வல்லமை. More power to love my enemies. என்னுடைய சத்துருக்களை நேசிப்பதற்கு அதிகமான பலன். More power to overcome all sin. எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளும்படியாக அதிகமான பலன். More power to preach God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அதிகமான பலன். And I will keep on asking God till the end of my life. என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தொடர்ந்து நான் பலனை கேட்டுக்கொண்டே இருப்பேன். You don't get if you don't ask. நீங்கள் கேட்காத இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். But if you ask with faith, you will get it. விசுவாசத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். How many of you are asking God to give you the power of His Holy Spirit? உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? Do you think God won't give it to you?
தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? Let me ask you, fathers and mothers who are sitting here. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தகப்பன்மார் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். If any of your children are hungry உங்களுடைய பிள்ளைகள் பசியா இருந்தால் and says, Daddy, Mommy, please, I'm so hungry, give me something to eat. அப்பா அம்மா நான் பசியா இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு ஏதாவது தாருங்கள் என்று உங்கள் Give பிள்ளை me கேட்டால், something to drink, I'm thirsty. எனக்கு தாகமா இருக்கிறது, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் தாங்கம்மா, What will you say? என்ன சொல்லுவீர்கள்? No, wait. காத்திருப்பா, I'll give you after 6 months. 6 மாசம் கழிச்சு தரேன், or I'll give you tomorrow. அல்லது நாளைக்கு தருகிறேன். Is there any father and mother like that here? இது போல யாராவது ஒரு அப்பா அம்மா இங்க இருக்கிறீங்களா? You won't even wait 5 minutes. 5 நிமிடம் கூட நீங்கள் காத்திருக்க மாட்டீர்கள். Now listen to this word. இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்கள். Luke 11:13. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். If you being evil know how to give good gifts to your children, how much more your heavenly Father will give the Holy Spirit to those who ask him. பொல்லாதவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? I have met a lot of people who speak in tongues. அந்நிய பாஷை பேசுகிற அநேகரை சந்தித்திருக்கிறேன். Lots of them. அநேகரை சந்தித்திருக்கிறேன். I do not believe they are filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் நம்புவதில்லை. Because I don't see power in their life. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே வல்லமையை நான் பார்ப்பதில்லை. They are not freed from the love of money. பண ஆசையிலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறார்கள். They are trapped in the love of money. பண ஆசையிலே அவர்கள் பிடிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். And the Holy Spirit is not able to free them. பரிசுத்த ஆவியானவரை விடுதலையாக்க முடியவில்லை. What sort of power is that? அது எந்த விதமான வல்லமை? What's the use living as a slave in Egypt and saying, I'm free, I'm free? எகிப்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு நான் விடுதலையாகி விட்டேன் என்று சொல்லுவதில் என்ன பிரயோஜனம்? The Holy Spirit is where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. You shall know the truth, and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And the Holy Spirit is called the Spirit of truth. சத்திய ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். I want to tell you, my brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், please don't turn away from the fullness of the Holy Spirit because of the extreme, fanatical, wrong teachings you have seen in certain Christian groups. நீங்கள் சில கிறிஸ்தவ குழுக்களிலே பார்த்த தீவிரமான ஒரு போதனை நிமித்தமாக அது வேண்டாம் என்ற ஒரு கோடிக்கு நீங்கள் போய்விட வேண்டாம். The perfect example of the spirit-filled man is Jesus Christ. ஆவியினாலே நிறைந்த ஒரு பூரணமான ஒரு மாதிரியை பார்க்க வேண்டுமானால் இயேசுவிலே நீங்கள் பார்க்க முடியும். He had power. அவருக்கு வல்லமை இருந்தது. He didn't speak in tongues. அவர் அந்நிய பாஷை பேசவில்லை. But he had power to love even those who hated him. தம்மை பகைத்தவர்களையும் நேசிக்கும்படியான வல்லமையை He பெற்றிருந்தார். had power to forgive those who crucified him. தம்மிடத்திலே தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிப்பதற்கு He வல்லமையை had power பெற்றிருந்தார். to overcome every temptation that came into his life. அவருடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு சோதனையை மேற்கொள்வதற்கு பலனை பெற்றிருந்தார். Even when people gave him so much money, he was free from the love of money. எவ்வளவு பணத்தை இயேசுவுக்கு கொடுத்திருந்தாலும் பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றவராய் இருந்தார். He had power. அவருக்கு வல்லமை இருந்தது. And I said, Lord, I want that power. ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று I கேட்டேன். don't want this external type of power a lot of people show. அநேகர் காண்பிக்கக்கூடிய வெளிப்பிரகாரமான வல்லமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. You've seen this on television. டிவில பார்த்திருக்கிறீர்கள். Somebody lays hand and they fall down. வந்த ஒரு ஆள் தலை மேல கை வைப்பாங்க, அவர் அப்படியே பொத்துன்னு கீழே You think விழுந்துருவார். that's the power of the Holy Spirit? இது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று எண்ணுகிறீர்களா? Show me one place in the Bible where Jesus touched somebody and made him fall down. ஏதோ ஒரு காரியத்தை காண்பீங்கள். இயேசு ஒருவர் தலை மீது கை விட்ட உடனே அவர் கீழே விழுந்ததை காண்பீங்கள். ஒரு மாதிரி. When Jesus touched people, they got up. இயேசு ஜனங்களை தொடும் பொழுது அவர் எழுந்து நின்றார்கள். They didn't fall down. It was the opposite. இப்பொழுது நடக்கிறதெல்லாம் அதற்கு நேர் எதிராக நடக்கிறது. What is happening today is the opposite of what Jesus did. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இயேசு செய்த காரியத்துக்கு நேர் எதிர்மாறாக நடக்கிறது. You know how people fell down before God in the Bible? வேதத்திலே இயேசுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எப்படி ஜனங்கள் விழுந்தார்கள் என்று தெரியுமா? They fell with their head down before God, worshiping him. அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதித்தார்கள். Now you are all Indians. எல்லாரும் இந்தியர்கள். You know what this means. இதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? If I show you my feet, என்னுடைய காலை நான் காண்பித்தால் what am I doing to you? நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? Insulting you. உங்களை நிந்திக்கிறேன். What is a man doing when he shows his feet to God? தேவனுக்கு தன்னுடைய கால்களை ஒரு மனிதன் காண்பித்தால் அவன் என்ன செய்கிறான்? That's exactly what all these people are doing who fall down on the platforms, insulting God. இங்கே மேடையிலே கீழே விழுகிறார்களே, அவர்கள் எல்லாரும் தேவனை நிந்திக்கிறார்கள். Do you know what Abraham did? ஆபிரகாம் என்ன செய்தார்? He didn't show his feet to God. தேவனுக்கு தன்னுடைய பாதத்தை காண்பிக்கவில்லை. Fell down with his head down. முகங்குப்புற விழுந்தார். Genesis. ஆதியாகமம். You go to Revelation, what did John do? வெளிப்படுத்தின விசேஷத்திலே போய் பாருங்கள், யோவான் என்ன செய்தார்? He fell down. முகங்குப்புற From விழுந்தார். Genesis to Revelation, that is how people fell down before ஆதியாகமம் God. முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் பாதத்திலே முகங்குப்புறல தான் விழுந்தார். That's what I do. இப்படி தான் நானும் செய்கிறேன். Fall down and worship God. விழுந்து தேவனை ஆராதிப்பது. Don't be fooled by all these things. இப்படி நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தலாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். The
mark of the Holy Spirit's fullness is power. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் அடையாளம் வல்லமை, பலன். Power to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள பலன். Power to love God with all my heart. என் முழு இருதயத்தோடு கூட தேவனை நேசிப்பதற்குரிய பலன். Power to be free from the lusts in my flesh. இந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய இச்சைகளிலிருந்து ஒரு விடுதலை. That's what you and I need. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. And I want to encourage you to seek God for it. நீங்கள் எல்லாரும் தேவனை இதற்காக தேடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Those days they ignored the second person of the Trinity. அந்த நாட்களிலே திரித்துவத்தின் இரண்டாம் நபரை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். Today Christians are ignoring the third person of the Trinity. இன்றைக்கு திரித்துவத்தின் மூன்றாம் நபரை கிறிஸ்தவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள். Some of them are going after another spirit which is pretending to be the Holy Spirit. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை போல நடிக்கக்கூடிய வேறொரு ஆவிக்கு செல்கிறார்கள். Don't be செல்கிறார்கள். fooled by that. அவைகளினால ஏமாற்றப்பட வேண்டாம். Seek for the genuine power of the Holy Spirit. உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாடுங்கள். I remember when I was a young man, 22, 23. நான் 22, 23 வயதாக இருக்கும் பொழுது I was seeking God for the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் தேவனை தேடிக்கொண்டிருந்தேன். And I went to one of these meetings. இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு And I ஒன்று saw சென்றேன். all this fanaticism and noise. அங்கே பார்த்தால் எல்லாரும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And I came to my room. இந்த அறைக்கு நான் வந்தேன். And I said, Lord, I don't want that. ஆண்டவரே எனக்கு இந்த ஆவி வேண்டாம். I want what Peter, James and John got on the day of Pentecost. ஆண்டவரே பேதுரு, யோவான், யாக்கோபு பெந்தெகோஸ்தே நாளில் எதை பெற்றுக்கொண்டார்களோ அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. God met with me in my room, not in any meeting. எந்த ஒரு கூட்டத்திலுமே அல்ல, தேவன் என்னை ஒரு அறையிலே சந்தித்தார். When I was baptized in the Holy Spirit and fire, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது it changed my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி It விட்டது. changed my ministry. என்னுடைய ஊழியத்தை மாற்றி விட்டது. It's like electricity coming into the house. ஒரு வீட்டிலே மின்சாரம் உள்ளே வருவது போல. You know, if you only have doctrines உபதேசம் மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது என்றால், without the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாதபடிக்கு உபதேசம் மட்டும் இருக்கிறது என்றால், good doctrines, நல்ல உபதேசங்கள், it's like having a top class washing machine, ஒரு உயர்தர வாஷிங் all மெஷின், made in Japan, ஜப்பானிலே செய்யப்பட்ட துவைக்கக்கூடிய இயந்திரம், all types of computers, எல்லா விதமான கம்ப்யூட்டர்கள், television set, டிவி செட்டுகள், dishwasher, பாத்திரம் விளக்கக்கூடிய மெஷின், many electronic machines. இப்படி போன்ற அநேக எலக்ட்ரானிக் மெஷின்கள். The only thing missing in the house is அந்த வீட்டில் இல்லாத ஒரே ஒரு காரியம் என்ன? electricity. கரண்ட் கிடையாது. Bulbs, fans, everything, fancy பல்பு, ஸ்டாண்ட், எல்லா all types of very expensive. அழகான விசித்திரமான விளக்குகள் எல்லாம் இருக்கிறது. This is how many Christians are. இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் This இருக்கிறார்கள். doctrine, that doctrine, the other doctrine, the power is missing. இந்த உபதேசம் அந்த உபதேசம் இந்த உபதேசம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் வல்லமை அங்கே இல்லை. It's better to be in a poor house with one light and electricity. ஒரு ஏழை வீட்டிலே ஒரு விளக்கு தான் இருக்கிறது, ஆனால் மின்சாரம் தொடர்பு அங்கே இருக்கிறது, அதில் இருப்பது மேல். That is the difference the Holy Spirit makes. பரிசுத்த ஆவியானவர் இந்த வித்தியாசத்தை உண்டு It's good to பண்ணுகிறார். have all these doctrines and all these gadgets. இந்த கருவிகள் எல்லாம் வைத்திருப்பது நல்லதுதான், எல்லா உபதேசங்களும் வைத்திருப்பது நல்லதுதான். Imagine what happens to that house when electricity comes into that house. அப்படிப்பட்ட வீட்டிலே மின்சாரம் தொடர்பு கொடுக்கப்பட்டவுடன் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். Everything starts working. எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. That is what Christians are missing. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இழந்திருக்கிறது இதுதான். They are accumulating doctrines like this man accumulating gadgets. இந்த மனிதன் எப்படி கருவிகள் எல்லாம் உபகரணங்கள் எல்லாம் வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறார், அதுபோல உபதேசங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். Don't be satisfied, I am a member of the body of Christ. நான் ஒரு கிறிஸ்துவுடைய சரீரத்திலே அங்கமாய் இருக்கிறேன் என்று திருப்தி My படுகிறார். hand is paralyzed. என்னுடைய கை வாதம் வந்து விட்டது என்றால், It is a member of my body. அதனுடைய சரீரத்திலே இந்த கை ஒரு அங்கம் தான். The blood is flowing. ரத்தம் போய் And the கொண்டிருக்கிறது. blood of Jesus may be flowing, cleansing you. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கலாம். You are a useless member because you don't have power. உங்களுக்கு வல்லமை இல்லாதபடினாலே நீங்கள் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு அங்கமாய் சரீரத்தை ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். How much more your heavenly Father will give the Holy Spirit not to everybody, those who ask him. எல்லாருக்கும் அல்ல, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? You don't have because you don't ask. நீங்கள் கேட்காமல் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் You இருக்கிறீர்கள். ask and don't receive கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் because you இருக்கிறீர்கள். are asking for your own honor. ஏனென்றால் உங்கள் சொந்த கனத்துக்காக கேட்கிறீர்கள். Because you want to testify, I also joined the club. நானும் இந்த கிளப்ல சேர்ந்து விட்டேன் என்று சாட்சி சொல்லும்படியாக கேட்கிறீர்களா? Or you want to glorify God. அல்லது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கேட்கிறீர்களா? I used to weep before God. நான் தேவனுக்கு முன்பாக அழுவேன். Lord, my life is not glorifying you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தவில்லை. I don't want to give testimony anywhere. ஆண்டவரே, எங்கே போய் நான் சாட்சி சொல்ல விரும்பவில்லை. I want to glorify you on earth. ஆண்டவரே, பூமியிலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். Without the power of the Holy Spirit, I'll be a religious Pharisee all my days. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதுமாக நான் மதம் சார்ந்த ஒரு பரிசீலனை வாழ்ந்து I'll be like a கொண்டிருப்பேன். paralyzed member in the body. நான் சரீரத்திலே வாதம் வந்த ஒரு கையை போல, செயலிழந்த கையை போல
இருப்பேன் ஆண்டவரே. I'll preach, but I'll be a boring preacher. நான் பிரசங்கிப்பேன், ஆனால் போர் அடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாராய் I want to இருப்பேன். be filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. Dear brothers and sisters, அருமையான சகோதர it சகோதரிகளே, changed my life, என் வாழ்க்கையை மாற்றி விட்டது. and it'll change your life. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடும். God didn't fill me with the Holy Spirit because I deserved it. நான் தகுதியா இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவராலே தேவன் நிரப்பவில்லை. Listen, கவனிங்கள், He gave me the Holy Spirit because I needed it, எனக்கு அது தேவைப்பட்டபடினாலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை not because கொடுத்தார். I deserved it. அதை பெற்றுக்கொள்ள தகுதியானபடினாலே அல்ல. I was a defeated Christian. நான் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் I இருந்தேன். did not deserve, நான் அதற்கு தகுதியானவனே அல்ல. but I desperately needed. ஆனால் எனக்கு அதிகமாய் தேவைப்பட்டது. And I said, Lord, I need that. ஆண்டவர் எனக்கு தேவை என்று சொன்னேன். If you come to God thinking you deserve forgiveness, you won't even get forgiveness. மன்னிப்பு பெறுவதற்கு நான் தகுதியானவன் என்று எண்ணி போனீர்கள் என்று சொன்னால் மன்னிப்பு கூட கிடைக்காது. Supposing you come to God and say, Lord, I fasted, I prayed, why don't you give me the Holy Spirit? ஆண்டவரே, நான் உபவாசித்தேன், ஜெபித்தேன், ஏன் எனக்கு அபிஷேகம் கொடுக்கவில்லை என்று கேட்டால், It's like the other person saying, Lord, I burned so many candles, I've gone so many pilgrimages, why don't you forgive my sin? ஆண்டவர் எவ்வளவு பாத யாத்திரை போன, எவ்வளவு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்தேன், ஏன் பாவங்களை மன்னிக்கவில்லை என்று கேட்பது போல. I say, you'll never be forgiven. மன்னிக்கப்பட முடியாது அப்படி. Because you got to get it free. நீங்கள் விடுதலையாக வேண்டும். You got to come to Jesus and say, Lord, I don't deserve this. அவர் விடுதலை இலவசமாய் கொடுக்கிறார். ஆண்டவரே, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல But I என்று சொல்லி வர need- வேண்டும். ஆனால் எனக்கு தேவை. I need the power of the Spirit in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. Our heart is like a house with many rooms. நம்முடைய இருதயமானது அநேக அறைகள் கொண்ட ஒரு வீட்டை போல இருக்கிறது. Many people want the Spirit to come and forgive their sin. One room. அநேகர் தங்களுடைய ஆவியானவர் வந்து தங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே ஒரு அறை தான். What about your television room? You want Jesus to come there? உங்களுடைய டிவி ரூம் இருக்கிறதுலவா அங்கே இயேசு வர வேண்டுமா? To tell you what programs you should watch, should not watch. நீ எந்த புரோகிராம்களை நிகழ்ச்சிகளை கவனிக்க வேண்டும், எதை கவனிக்க கூடாது என்று இயேசு சொல்ல வேண்டுமா? What about your library, the books you read? உங்களுடைய நூலறை, நூலகம் என்ற அறை என்ன? எந்த புத்தகங்களை வாசிக்கிறீர்கள்? What about your finances room to tell you how to use your money? உங்கள் பொருளாதார அறை எப்படி இருக்கிறது? எப்படி தேவன் பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரா? He's knocking at all those doors. இந்த கதவுகள் எல்லாம் அவர் தட்டிக் கொண்டே இருக்கிறார். You say, Lord, don't come into my television room. ஆண்டவர், இந்த டிவி ரூமுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. The Lord says, can I look through all the DVDs you have? No, Lord, please don't look. ஆண்டவர் கேட்கிறார், நீ வைத்திருக்கக்கூடிய டிவிடி எல்லாம் நான் பார்க்கட்டுமா? ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவர், அந்த ரூமுக்கு வர வேண்டாம். Can I see what all music you're listening to? No, please don't look at that. நீ எவ்விதமான இசைகள் எல்லாம் கவனிக்கிறாய் என்று நான் கேட்கட்டுமா? ஆண்டவர், அந்த இடத்துக்கு வர வேண்டாம். My children have all those things. என்னுடைய பிள்ளைகள் அதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். The Lord says, are you the head of your home or your children? Who decides what music is played in your house? வீட்டுக்கு நீ தலையா அல்லது பிள்ளைகள் தலையா? பிள்ளைகள் தான் இந்த மியூசிக் வைத்திருக்கிறான்னு சொல்லுகிறாயே, யார் தலை குடும்பத்துக்கு? So you lock all these doors and say, Lord, fill me. ஆகவே இப்படி ஒவ்வொன்றாய் கதவுகளை பூட்டி விட்டு, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று You கேட்கிறீர்கள். will not be filled in 100 years. 100 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் நிரப்பப்பட மாட்டீர்கள். Because every door Jesus knocking at, you keep it locked. No, don't come there. ஆண்டவர் ஒவ்வொரு கதவாய் தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் பூட்டி விட்டு, ஆண்டவர் அங்கெல்லாம் வர வேண்டாம் என்று Don't tell சொல்லுகிறீர்கள். me what books to read. என்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும்? Don't tell me what TV programs to watch. என்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும்? எந்த டிவி நிகழ்ச்சியை வாசிக்க Don't tell வேண்டும் me என்று what சொல்ல வேண்டாம். music to listen to. எந்த இசைகளை நான் கேட்க வேண்டும் என்று Don't சொல்ல tell me வேண்டாம். how to earn money or spend my money. என்னுடைய பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டாம் ஆண்டவரே. ஆனா நிரப்பும் ஆண்டவரே. You will never be filled. ஒரு காலம் நிரப்பப்பட மாட்டீர்கள். Come to Jesus. இயேசுவை வாருங்கள். Say, Lord, ஆண்டவரே, I need you. எனக்கு நீர் தேவை. He will fill you. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I believe there are some here who are really hungry ஆண்டவர் உண்மையாலுமே பசியில் இருக்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். and who are sincere, ஆண்டவர் உண்மையாய் உம்மை கேட்கிறவர்கள் who இருக்கிறார்கள். are opening the rooms of their heart to you. ஆண்டவரே, உமக்கென்று தங்களுடைய உள்ளத்தின் அறைகள் எல்லாம் திறந்து கொடுக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். Fill ஆண்டவரே, them with the Holy Spirit அவர்களை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பும் ஆண்டவரே. and make them disciples. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய சிஷ்யராய் மாற்றும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். So we'll think more about this tomorrow. ஆகவே இந்த சத்தியங்களை குறித்து இன்னும் அதிகமாக நாளைக்கும் தியானிப்போம்.